தமிழக அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி 4% உயர்த்தப்படுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். இது தொடர்பான செய்திக்குறிப்பில் மத்திய அரசு பணியாளர்களுக்கு அகவிலைப்படி உயர்த்தப்பட்ட நிலையில் மாநில அரசு பணியாளர்களுக்கும் அகவிலைப்படி உயர்த்தப்படுவதாக குறிப்பிட்டிருக்கிறார். அதன்படி அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு 46% இருந்த அகவிலைப்படி 50% உயர்த்தப்படுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். கடந்த ஜனவரி 1ஆம் தேதி முதல் கணக்கிட்டு வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். அகவிலைப்படி உயர்வால் சுமார் 16 லட்சம் அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுவார்கள் என்றும் இதற்காக 2587 கோடியே 91 லட்சம் ரூபாய் கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நடிகர் சரத்குமாரின் சமத்துவ மக்கள் கட்சி பாஜகவுடன் அதிகாரப்பூர்வமாக இணைக்கப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி சார்பில் போட்டியிடப் போவதாக சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவர் சரத்குமார் அண்மையில் எக்ஸ் தளத்தில் அறிவித்திருந்தார். தொடர்ந்து நேற்று பாஜக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சி தேர்தல் பொறுப்பாளர்களை சந்தித்து சரத்குமார் நேரில் ஆதரவு தெரிவித்தார். இந்நிலையில் சரத்குமாரை சென்னை தியாகராய நகரில் உள்ள சமத்துவ மக்கள் கட்சி தலைமை அலுவலகத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சந்தித்து பேசினார். அப்போது பாஜக மாநில தேர்தல் பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். அதன் பிறகு சரத்குமார், அண்ணாமலை ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய சரத்குமார், ஒவ்வொரு தேர்தலிலும் யாருடன் கூட்டணி, எத்தனை தொகுதிகளில் போட்டி என்ற கேள்விகள் எழுவதாகவும் இதனால் மனம் சஞ்சலத்தில் இருப்பதாகவும் கூறினார். இந்நிலையில் பிரதமர் மோடியுடன் இணைந்து செயல்பட்டால் என்ன என்ற எண்ணம் தனக்கு ஏற்பட்டதாக சரத்குமார் தெரிவித்தார். ஒவ்வொரு முறை தேர்தல் வரும்போதும் பத்திரிகையாளரும் சரி, இயக்கத்தின் சகோதரரும் சரி, பிற கட்சிகளும் சரி, எத்தனை சீட்ல நிக்க போறீங்க, யாரோட கூட்டணி, இது மனதை தாக்கி கொண்டிருந்த இரவு நேரத்தில். அப்ப நம்ம இயக்கம் ஆரம்பிச்சோன்னா எந்த இடத்துல கூட்டணி, எந்த இடத்துல எவ்வளவு சீட்டு கொடுப்பாங்க, என்ன டிமாண்ட் வைக்கிறது மட்டும்தான் அரசியல். நாம் எடுத்துக்கொண்ட பாதை மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்று எடுத்துக்கொண்ட அந்த கொள்கை அடிபட்டு விடுகிறது. நாமும் அந்த வழியில் தான் செல்ல வேண்டுமா? ஒவ்வொரு முறை தேர்தல் வரும்போதும் எத்தனை சீட்டு, எத்தனை இடம், என்ன கோரிக்கை என்று சென்று கொண்டிருக்கிறது. நம் வலிமையெல்லாம் ஏன் ஒரு வலிமையான மோடிஜி அவர்களுக்கு நாம் அர்ப்பணித்து அவருடன் சேர்ந்து செயல்பட்டால் என்ன என்று என் மனதில் தோன்றியது. இதனைத் தொடர்ந்து சமத்துவ மக்கள் கட்சியை பாஜகவுடன் இணைப்பதாக முடிவெடுத்திருப்பதாகவும் உடனடியாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தனது முடிவை கூறியதாகவும் சரத்குமார் தெரிவித்தார். ஏற்கனவே நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியுடன் தான் இந்த தேர்தலை சந்திக்க இருக்கிறோம் சொன்ன நாங்கள் இன்று பெருமையுடன் கூறுகிறேன், இது ஒரு சிறந்த வழி. மக்கள் பணியை நாம் தொடர்கிறோம். இந்த பயணம் சமத்துவ மக்கள் கட்சியின் முடிவல்ல, இது மக்களுக்காக நம்ம எடுக்கப்பட்ட முயற்சி, நாளை எழுச்சிக்காக எடுக்கப்பட்ட முடிவு. இது ஒரு தொடக்கம், எழுச்சியின் தொடக்கம், நம் நாட்டின் எழுச்சியின் தொடக்கம். ஒரு சாதாரண எளிய குடும்பத்தில் பிறந்த மோடிஜி அவர்கள் நாட்டின் பிரதமராக என்று சொன்னால் சிந்தித்து பார்க்க வேண்டும். கடுமையான உழைப்பு, உறுதி, நேர்மை. நான் எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால், எப்படி நாம் அனைவரும் பெருந்தலைவர்களை போல் ஒரு ஆட்சி வராதா என்று நினைக்கும் போது இன்று அப்படிப்பட்ட ஆட்சியை தருவதற்கு ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது மோடிஜி அவர்கள். ஆக நமது இயக்கம் மீண்டும் அடுத்த தேர்தலை சந்தித்து தொடர்ந்து தேர்தலை சந்தித்துக் கொண்டே போவது பதிலாக ஏன் நமது சக்தியை மற்றொரு சக்தியுடன் இணைத்து செயல்பட்டால் என்ன என்ற எண்ணம் எனக்கு வந்ததன் அடிப்படையில் தான் பாஜகவுடன் சமத்துவ மக்கள் கட்சியை இணைக்கும் முடிவை எடுப்பதற்கு முன்னால் தனது மனைவியுடன் ஆலோசனை கேட்டதாக சரத்குமார் தெரிவித்துள்ளார். நம் வலிமையெல்லாம் ஏன் ஒரு வலிமையான மோடிஜி அவர்களுக்கு நாம் அர்ப்பணித்து அவருடன் சேர்ந்து செயல்பட்டால் என்ன என்று என் மனதில் தோன்றியது. அந்த நேரத்தில் என் மனைவியை எழுப்பி என்னங்க ஆச்சு, நான் இல்ல இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள். சொன்னாங்க, எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் நான் உங்களோட உறுதுணையாக இருப்பேன். இதனிடையே பாஜகவுடன் சமத்துவ மக்கள் கட்சியை இணைப்பதற்கு கட்சி நிர்வாகி ஒருவர் இணைப்பு கூட்டத்திலேயே எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கூட்டத்தில் எழுந்து எதிர்ப்பு தெரிவித்த நிர்வாகி சரத்குமாரின் முடிவு எதிர்பாராத ஒன்று என்று ஆவேசமாக தெரிவித்தார்.
முன்னதாக பேசிய அண்ணாமலை சரத்குமார் மிகவும் கடினமான முடிவை எடுத்திருப்பதாக தெரிவித்தார். சரத்குமாரை தமிழ்நாட்டிற்குள் அடைக்க விரும்பவில்லை என்றும் அவர் நாட்டிற்கு தேவைப்படுவதாகவும் அண்ணாமலை தெரிவித்தார். மற்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பேர பேசுவாங்க, எனக்கு என்ன லாபம், உங்களுக்கு என்ன லாபம், இப்படி என்ன லாபம். இவர் பேசியதெல்லாம் இவர் வந்தால் மோடிக்கு என்ன லாபம் மட்டும் கேட்டார், நாட்டுக்கு என்ன லாபம். சரத்குமார் அவர்களை நாங்கள் ஏதோ தமிழகத்துல அடைத்து வைக்க விரும்பவில்லை. அதனால நான் பேசினா தமிழகத்துல இருக்காரு, நம்ம தமிழர், நம்முடைய பெருமை மிகுந்த தமிழர் நம்மோடு இருந்தாலும் கூட அவர் என்று தேசியத்துக்கு தேவைப்படுகின்றார். வருகின்ற காலத்தில்